ஷார்ஜா விமான நிலையம் எப்பொழுதும் போல பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருக்க, அந்த பரபரப்பை மிஞ்சும் வகையில் ஒருவித எதிர்பார்ப்புடன் கண்கள் மின்ன, எப்பொழுது தான் பயணிக்கும் விமானத்தை பற்றிய அறிவிப்பு வரும் என்ற ஏக்கத்துடன் நின்று கொண்டிருந்தான் சக்திவேல். அவனை சுற்றி இருந்த நண்பர்கள் கிண்டல் என்ற பெயரில் அவன் முகம் சிவக்க வைத்து கொண்டிருந்தனர். அப்புறம் மச்சான், ஊருக்கு போனது எங்க நினைப்பெல்லாம் இருக்குமா இல்ல என்று நண்பர்களில் ஒருவன் நக்கல் அடிக்க, ஓ, உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? ஊருக்கு போன பின்னாடி நம்ம ஞாபகம்லாம் எங்க இருக்க போகுதுடா என்று மற்றவன் கூற, பாட்டி காஞ்சு போய் கிடக்கிறத பார்த்தா 1 மாசம் கூட பத்தாது போல என்று பலவிதமான கேலி கிண்டல்களை எல்லாம் முகம் நிறைய புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் சக்தி. ஒரு சென்னை செல்லும் விமானத்தை பற்றிய அறிவிப்பு வரவும் தன் நண்பர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு பிறந்ததிலிருந்து காணாத தன் மகனையும் கல்யாணமான கையோடு விட்டு வந்த தன் இளம் மனைவியையும் காணும் ஆவலில் விமானம் ஏறினான் சக்திவேல். விமானம் மேலே பறக்க தொடங்கவும் கண்மூடி இருக்கையில் சாய்ந்த சக்தி தன் மனைவியுடன் கழித்த அந்த ஒரு நாள் இரவை நினைத்து பார்த்தவனுக்கு வெட்கம் வர மெல்லிய இளநகை அவன் உதடுகளில் தோன்ற அதே மனநிலையில் மெல்ல உறக்கத்திற்கு சென்றான். சக்திவேல் வயது 30. துபாயில் உள்ள கட்டுமான கம்பெனியில் டிரைவராக வேலை செய்து கொண்டிருக்கிறான். இங்கே வந்து சேர்ந்து 3 வருடங்கள் ஓடிவிட்டன. கல்யாணமான 20 நாளில் தன் மனைவியை அன்னையின் பொறுப்பில் விட்டுவிட்டு துபாய் வந்தவன்தான். அதன் பின் நடுவில் இந்த 3 வருடங்களில் ஊர்பக்கம் தலை காட்டாதவன். தனக்கு மகன் பிறந்த பிறகும் குழந்தையை சென்று பார்க்க முடியாத சூழல். இன்னும் விமானம் தரையிறங்க சில மணி நேரம் ஆகும் என்பதால் நாம் 3 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததை பார்ப்போம். சக்திவேலின் சொந்த ஊர் மாயவரத்தின் அருகில் உள்ள சிறு கிராமம். விவசாயம்தான் அவர்களின் பூர்வீக தொழில். அவனுக்கு 3 தங்கைகள். அவனுடைய 20வது வயதில் அவன் தந்தை இறந்துவிட அதுவரை தனியார் பேருந்தில் டிரைவராக வேலை பார்த்தவன் தன் தாய்க்கு துணையாக விவசாயத்தையும் கவனிக்க தொடங்கினான். சக்தியின் தாயார் லட்சுமி நல்ல உழைப்பாளி மட்டுமல்லாமல் நல்ல திறமைசாலியும் கூட. கணவர் 3 பெண் பிள்ளைகளை தன் பொறுப்பில் விட்டு சென்றதை கண்டு முடங்கி போகாமல் தன் மகன் துணையோடு முட்டி மோதி தன் மகள்களை கரை சேர்க்க முயன்றாள். சக்திக்கும் அவன் முதல் தங்கை ரம்யாவிற்கும் 2 வயதுதான் வித்தியாசம். ரம்யாவின் 22வது வயதில் தாலுகா ஆபீஸில் குமாஸ்தாவாக வேலை செய்யும் குமரனை திருமணம் பேசி தங்களின் ஒரு பாதி நிலத்தை விற்று திருமணத்தை நடத்தினர். அதன் பின் தொடர்வண்டி போல சீமந்தம், சீர்வரிசை, தலைப்பிரசவம் என்று செலவுகள் இழுத்து வைக்க சேமிப்பு என்பது பகல் கனவாய் போனது அவர்களுக்கு. மேலும் 3 வருடங்கள் ஓட சக்தியின் 27வது வயதில் அவன் 2வது தங்கை வெண்ணிலாவிற்கு மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளராக வேலை பார்க்கும் கணேசனின் ஜாதகம் வரவும் அதை விட மனமில்லாமல் தடுமாறிய லட்சுமியை தேடி வந்தார் அவர் அக்கா பாக்கியலட்சுமி. நம்ம வெண்ணிலாவுக்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்குன்னு சொன்ன, சட்டு புட்டுன்னு முடிக்காம ஏன் இழுத்துக்கிட்டு இருக்க? கரண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம், சீக்கிரம் ஆக வேண்டியதை பாரு என்று மேலும் லட்சுமியின் ஆசையை தூண்டிவிட, எங்க பெரிய வண்டி வாங்கி கொடுக்க சொல்றாங்க, பவுனும் ஜாஸ்தியா போட சொல்றாங்க, இருக்கிற நிலத்தை வித்துட்டு கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தா கடைசி கழுத வேற இருக்கு என்று லட்சுமி சலித்து கொள்ளவும் சற்று தயங்கிய பாக்கியம், நான் ஒரு விஷயம் சொல்றேன் லட்சுமி, தப்பா எடுத்துக்காம நல்லா யோசிச்சு முடிவு சொல்லு என்று புதிர் போட்ட பாக்கியம் சுற்றியும் தன் பார்வையை சுழல விட்டு, வீட்ல யாரும் இல்லதானே என்று உறுதிப்படுத்தி கொண்ட பின், எங்க ஊர்ல வசதிப்பட்ட குடும்பம் இருக்கு, அந்த வீட்டம்மா கூட எனக்கு நல்ல பழக்கம், அந்த அம்மாவோட அம்மாவுக்கு உடம்பு முடியாம போனதால அவங்க பேத்தியை அழைச்சிக்கிட்டு வந்து இப்ப இவங்க கூட தான் கொஞ்ச நாள் தங்கிட்டு இருக்காங்க. அண்ணனும் அண்ணியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்களாம். அவங்க பொண்ணை இவங்க அம்மாவும் அப்பாவும் தான் வளர்த்துருக்காங்க. பார்க்க மூக்கு மொழியுமா லட்சணமா இருக்கா. சின்ன பொண்ணுதான், ஆனா இங்க வந்ததுல இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யுது என்று நிறுத்தியவர் லட்சுமியின் முகத்தை ஆராய்ச்சியாய் பார்க்க புருவம் சுருக்கி கேட்டுக்கொண்டிருந்த லட்சுமி, இப்ப எதுக்கு இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க யோசனையுடன் கேட்கவும், இன்னும் புரியலையா? அந்த பாட்டியம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதுக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள பேத்தி கல்யாணத்தை பார்த்துடணும்னு துடிக்குது என்றவரை இடைமறித்த லட்சுமி, அதுக்கும் நம்ம வெண்ணிலா கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு?
என்று புரியாமல் கேட்க சற்று தயங்கிய பாக்கியம், அது அந்த பாட்டிமா பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிளைக்கு ரொக்கமா 3 லட்சம் என்று முடிப்பதற்குள் பாக்கியத்தை முறைத்து கொண்டே அங்கிருந்து எழுந்து வாசலுக்கு வந்து விட்டாள் லக்ஷ்மி. அவர் பின்னாலே, லக்ஷ்மி கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத தப்பா எடுத்துக்காம யோசிச்சு முடிவெடுக்க சொன்னேன். இப்போ உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது என்று விடாமல் தொணத்தொணத்தவரை முறைத்த லக்ஷ்மி, இங்க பாரு, ஏதாவது அசிங்கமா பேசுறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. ஏன் உன் பையனுக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுக்கறது தானே, என்ன காசுக்கு திங்கிறவன் நினைச்சியா என்று கோபத்தில் கொந்தளித்தவரின் கையை பற்றி மீண்டும் உள்ளே அழைத்து சென்ற பாக்கியம், எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லிடு. கண்டிப்பா என் பையனுக்கு மட்டும் கல்யாணமாகாம இருந்திருந்தா இந்நேரம் அந்த சிவா பொண்ணு என் வீட்டு மருமகளா இருந்திருப்பா என்றவரை லக்ஷ்மி உக்கிரமாக முறைக்க, எதுக்கு முறைக்கிற? கொஞ்சம் நிதானமா யோசி. அந்த பொண்ணுக்கு அவங்க அத்தையை விட்டா யாரும் நெருங்கின சொந்தம் கிடையாது. பாட்டி போன பிறகு கண்டிப்பா அத்தையோட புருஷன் வீட்டுல வச்சுக்கிட்டு சோறு போட மாட்டான். புருஷன் புத்தி தெரிஞ்சதாலதான் அந்த அம்மா இவ்வளவு விவரத்தையும் சொல்லி நல்ல பையனா பார்க்க சொன்னாங்க என்று பாக்கியத்தை இடைமறித்த லக்ஷ்மி, நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனுக்கு போய் ஆள் பணம் இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க சொல்ற? நாளைக்கு ஒரு பிரச்சனைனா மச்சாங்கார முன்ன வர வேண்டாம், நல்லது கெட்டதுக்கு சீர் செய்ய வக்கு வேணாம் என்று நீட்டி முழங்கியவரை பார்த்து சலிப்படைந்த பாக்கியம், ஏன் ஒண்ணுக்கு 3 பொண்ணு வச்சிருக்க? நாளைக்கு மச்சானுக்கு ஒண்ணுனா மீசைய முறுக்கிக்கிட்டு மாமங்கார வரமாட்டாங்களா சொல்லு? இங்க பாரு, நல்லா யோசிச்சுக்கோ. இந்த புள்ளைக்கு சொந்தம்னு யாரும் கிடையாது. கல்யாணமாகி வந்த பிறகு ஒரு பிரச்சனைனா நம்மளை விட்டு போக வேற நாதி கிடையாது. என்ன பண்ணாலும் நம்ம காலையே சுத்தி வரும். உன் பொண்ணுங்க தாய் வீடு தானேன்னு ஒரு 2-3 மாசம் தங்கிட்டு போனாலும் ஏன் என்னன்னு எதிர்த்து கேட்காம தாங்குன்னு தாங்கும் அந்த புள்ள. ஏன்னா வளர்ப்பு அப்படி. இதுவே சொந்த பந்தம் உள்ள பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுனேன்னு வச்சுக்கோ, உன் பையனை அவ தங்கச்சிங்களுக்கு சீர் பண்ண விடாம தடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் தனி குடுத்தனம் போகணும்னு அவங்க வீட்டு ஆளை வச்சு கூட மிரட்டி உன்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கு. வச்சிருக்கிறது ஒத்த பையன், நல்லா யோசிச்சு முடிவு சொல்லு, நான் கிளம்புறேன் என்ற பாக்கியம் கிளம்பி செல்லவும் அவர் கூறியதை உள்வாங்கிய லக்ஷ்மி யோசனையில் ஆழ்ந்து போனாள். பாக்கியம் வந்து சென்ற பின் 2-3 நாட்களாய் தீவிர சிந்தனையில் இருந்த லக்ஷ்மிக்கு தன் அக்காவின் யோசனை சரியெனப்பட சக்திக்கு தெரியாமல் பாக்கியத்தை அழைத்து கொண்டு சிவரஞ்சனியை பெண் பார்க்க சென்று விட்டாள். பார்ப்பதற்கு சிறு பெண்ணை போல இருந்த சிவாவை கண்டு லக்ஷ்மி முகம் சுருக்கவும் அதை கண்டு கொண்ட சிவாவின் பாட்டி அவசரமாக, பாப்பா என்ன கவனிச்சுக்கிட்டதால அது உடம்பு சரியா பாத்துக்கல, பார்க்கத்தான் சின்ன பொண்ணு போல இருப்பா, ஆனா 18 வயசு ஆயிடுச்சு என்றவரை நிமிர்ந்து பார்த்த சிவரஞ்சினி பின் லட்சுமியை பார்த்து ஆமாம் என்று தலையாட்டவும் தான் லட்சுமியின் முகம் தெளிந்தது. அதன் பின் வேலைகள் மளமளவென்று நடக்க சக்திக்கு தெரியாமலே சிவாவிற்கு பூ வைத்து தன் வருங்கால மருமகளாக ஏற்றுக்கொண்டாள் லக்ஷ்மி. அதே போல சிவாவின் மாமாவிற்கு தெரியாமல் 3 லட்சமும் லட்சுமியின் கைக்கு மாறியது. வெண்ணிலாவின் திருமணம் முடிந்த பின் 6 மாதங்கள் கழித்து சிவா சக்தி திருமணத்தை நடத்துவதாக முடிவு செய்த பின் தன் மகள் திருமண வேளையில் மும்முரமானாள் லக்ஷ்மி. சக்தியிடம் பாக்கியத்தின் மூலம் வட்டிக்கு வாங்கியதாக பொய் கூறிய லக்ஷ்மி வெண்ணிலாவின் திருமணத்தை ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி முடித்தாள். மேலும் 2 மாதங்கள் ஆன நிலையில் ஒரு பகல் பொழுதில் சிவாவின் வீட்டிலிருந்து அழைப்பு வர பாக்கியத்தை அழைத்து கொண்டு சிவரஞ்சனியின் வீட்டிற்கு சென்றாள் லக்ஷ்மி. அங்கே பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போகவும் சிவாவின் திருமணத்தை உடனே நடத்த வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டாள் லக்ஷ்மி. வேற வழி இல்லாமல் சக்தியிடம் மெல்ல சிவாவை அவனுக்கு நிச்சயம் பண்ணிய விஷயத்தை தயங்கி கூறவும் சிறிது நேரம் அமைதி காத்தவன், இப்ப எதுக்குமா, ராது குட்டி இருக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லம்மா, அதுக்கு முடிஞ்ச பிறகு நான் பண்ணிக்கிறேன் என்று தன் இளைய மகளுக்கு கல்யாணமான பின் பண்ணிக்கொள்வதாக கூறிய மகனை கண்டு உள்ளுக்குள் பூரித்து போன லக்ஷ்மி வெளியில் காட்டிக்கொள்ளாமல், இல்லப்பா, அந்த பெண்ணோட பாட்டிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், பாவம் யாரும் இல்லாத பொண்ணு, அந்த பாட்டிக்கு இப்பவோ எப்பவோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு, பேத்திக்கு கல்யாணம் பண்ணலைன்னா அவங்க நிம்மதியா போக மாட்டாங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுப்பா என்று கெஞ்சிய தன் அன்னையை முறைத்த சக்தி, ஏமா கல்யாணம் அனுதாபத்தால நடக்க கூடாதுமா, 2 பக்கமும் பிடிச்சு நடக்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று உறுதியாய் மறுத்துவிட்டு வயலுக்கு கிளம்பி விட்டான் சக்தி.
அவன் சென்ற பின் திகைத்து போய் நின்றிருந்த லக்ஷ்மி பின்பு பெரும் போராட்டத்திற்கு பிறகு சக்தியை கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைத்தாள். வெகு விமர்சையாக இல்லாமல் நெருங்கிய சொந்தங்களை மட்டும் அழைத்து ஒரு நன்னாளில் கோவிலில் வைத்து சிவரஞ்சனியின் கழுத்தில் தாலி கட்டி தன் சரிபாதியாக ஆக்கி கொண்டான் சக்தி. தாலி கட்டுவதற்கு முன்பு வரை சிவரஞ்சனியை அவன் பார்க்கவில்லை. அவள் கழுத்தின் அருகில் தாலியை கொண்டு செல்லும் பொழுதுதான் முதலில் சிவாவை பார்த்த சக்தி அதிர்ந்து போனான். பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் சிறுமியை போல இருந்தவளை கண்டு திடுக்கிட்டு போனவன் அதிர்ச்சியுடன் தன் அம்மாவை பார்க்க அவள் கழுத்தில் தாலி கட்டுமாறு கண்களால் கெஞ்சியவரை கண்டு கோபம் எழுந்தாலும் இவ்வளவு தூரம் வந்த பிறகு திருமணத்தை நிறுத்துவது உகந்ததல்ல என்று உணர்ந்த சக்தி நடுங்கும் கரங்களால் 3 முடிச்சு போட்டு தங்கள் உறவை தொடங்கி வைத்தான். அதன் பின் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு யாருடனும் பேசாமல் சக்தி ஒதுங்கிக் கொள்ள திருமணத்திற்கு வந்த ஒரு சிலர் சிவரஞ்சனியின் தோற்றத்தையும் வயதை குறித்தும் தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொள்ள இனி இங்கிருந்தால் இது பிரச்சனையாக வாய்ப்பிருப்பதாக எண்ணிய லட்சுமி பெண் வீட்டாரிடம் சொல்லிக்கொண்டு மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு கிளம்பினார். இவ்வளவு வருடம் தன்னை வளர்த்து வந்த பாட்டியை பிரிய மனமில்லாமலும் ஏற்கனவே தங்களை பெரும் சுமையாக நினைக்கும் அத்தை குடும்பத்தாரிடம் பாட்டியை தனியாக விட்டு செல்வதை நினைத்தும் அழுகை பீரிட்டு வர தன் ஆயாவை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினாள் சிவரஞ்சினி. ஏற்கனவே அவள் தோற்றத்தை கண்டு சிறுமியோ என்ற சந்தேகத்தில் இருந்த சக்திக்கு சிறுபிள்ளை போல தேம்பி அழுதவளை கண்டு சந்தேகம் விலக சிறுமிதான் என்று முடிவே கட்டிவிட்டான். முகத்தில் கோபம் கொப்பளிக்க அங்கிருந்து வேகமாக வெளியேறியவனை கண்டு கொண்ட சிவாவின் பாட்டி, ஆச்சி மாப்பிள்ள கோச்சிக்கிட்டு போறார் பாரு, இனி உனக்கு எல்லாமே சக்தி தம்பிதான், புரியுதா? போ ஆச்சி, ஆயா மனசு சந்தோஷப்படுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்புடா போ என்று சக்தி சென்ற திசை நோக்கி தள்ளிவிட வரவைத்த சிரிப்புடன் தன் ஆயாவிடமிருந்து விடை பெற்று தன் புகுந்த வீட்டை நோக்கி கிளம்பினாள் சிவரஞ்சினி. கோவிலில் இருந்து நேராக வீட்டிற்கு வந்த புதுமண தம்பதிகளை ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்ற மறுநொடி அறைக்குள் வேகமாக சென்ற சக்தி பட்டு வேஷ்டி சட்டையை மாற்றிக்கொண்டு லக்ஷ்மியின் எதிர்ப்பையும் மீறி வயலுக்கு கிளம்பிவிட்டான். புது இடத்தில் பழக்கமில்லாத ஆட்களின் மத்தியில் மரண்ட மானாய் தவித்து போய் நின்றவளிடம் சக்தியின் தங்கைகள் மூவரும் மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்து பழக ஆரம்பிக்க சிவாவிற்கு கொஞ்சம் பயம் விட்டு முகத்தில் சிறு தெளிவு உண்டானது. இரவு வந்ததும் கல்யாணம் பண்ணியதுடன் தங்கள் கடமை முடிந்தது என்று சிவரஞ்சினியின் வீட்டார் கை கழுவி விட இரவு நடைபெறும் சடங்கிற்கே சக்தியின் தங்கைகள் சிவாவை தயார்படுத்தி சக்தியின் அறைக்கு அனுப்பி வைத்தனர். கையில் டம்ளருடன் உள்ளே நுழைந்தவளை ஏறிட்டு பார்த்த சக்தி, கதவை தாப்பா போட்டுட்டு வா என்று முதல் முறையாக அவளிடம் பேச விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தவள் தலையை அசைத்து பின் திரும்பி சென்று கதவை தாப்பால் போட்டுவிட்டு வர தன் அருகில் உள்ள இடத்தை தட்டி காட்டி, இங்க வந்து உட்கார் என்க சிறு நடுக்கத்துடன் தரையில் விரித்திருந்த பாயில் அவன் காட்டிய இடத்தில் உட்கார அவள் கையில் இருந்த டம்ளரை வாங்கி தூரமாக வைத்த சக்தி, உன் வயசு என்ன என்று எடுத்தவுடன் கேட்கவும் மீண்டும் விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தவள் பின் சிறிது தயங்கி 18 என்று மென்குரலில் கூற வெளிப்படையாகவே ஓங்கி நெற்றியில் அடித்து கொண்டவன் பின் கோபத்துடன், என்னோட கடைசி தங்கச்சி ராதிகாவுக்கு என்ன வயசு தெரியுமா என்று சற்று குரலை உயர்த்தி கேட்டவனை கண்டு மிரள முழித்தவள் தெரியாது என்று தலையை ஆட்டவும் 19. ஆமா, உனக்கு 18 முடிஞ்சிடுச்சா இல்ல நடந்துகிட்டு இருக்கா என்று அதட்டலாய் கேட்கவும் சிவாவிற்கு ஒரு முறை உடல் பயத்தில் தூக்கி போட நடுங்கிய குரலில் 18 நடக்குது என்றவளை கண்டு கண்ணை மூடி திறந்தவன், 18 வயசு கூட இன்னும் முடியல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் என்று எரிந்து விழுந்தவனை கண்டு கண்கள் கலங்க தன் ஒற்றை கையை தூக்கி பின்னால் காட்டியபடி, ஆயா ஆயா என்று திணறியவளை பார்த்தவனுக்கு அம்மா கூறிய காரணங்கள் ஞாபகத்தில் வர அவள் மீது இரக்கம் பிறக்கவும் நடுங்கும் அவள் கரத்தை பற்றி தன் உள்ளங்கையில் பொத்தி கொண்டான். சரி விடு, ஏன் பாட்டியை விட்டா உனக்கு வேற யாரும் இல்லையா என்று அக்கறையாய் கேட்க, இல்லை என்று தலையாட்டியவளின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழ அதை பார்த்து கொண்டே, உங்க அப்பா அம்மா என்று இழுத்தவனுக்கு உதட்டை கடித்து பீரிட்டு எழுந்த அழுகையை அடக்கியவள் மீண்டும் இல்லை என்று தலையாட்ட, எப்போதிலிருந்து என்று தெரிந்து கொள்ளும் வேகத்துடன் கேட்க கண்களில் கண்ணீர் பொலபொலவென்று கொட்ட செருமியபடி, சின்ன வயசுல
என்று கூறியவளால் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் போகவும் சத்தம் வராமல் தேம்பியபடி அழ ஆரம்பித்தாள் சிவா. தேம்பி தேம்பி அழுபவளைக் கண்டு நெஞ்சை பிசைவதைப் போல உணர்ந்தவன் அவளை வாரி அணைத்து தன் மடிமேல் உட்கார வைத்துக் கொண்ட சக்தி அவள் கண்களை துடைத்து விட்டபடி, இங்கே பாரு, உனக்கு யாரும் இல்லைன்னு இனிமே நினைக்க கூடாது. நான் இருக்கேன், எங்க அம்மா உன் அத்தை இருக்காங்க, என் தங்கச்சிங்க உன் நாத்தனார் இருக்காங்க, நம்ம மொத்த குடும்பமும் இனி உன் குடும்பம்தான், புரியுதா என்று சிறு பிள்ளைக்கு சொல்வதைப் போல விலக்கி சொல்லியவனை வந்த அழுகையை நிறுத்தி கண்கள் விரிய அதிசயமாய் பார்த்தவளின் பார்வையில் சிறு பெண் என்று தெரிந்தே விழுந்தான் சக்தி. சிறு வயதிலிருந்தே தந்தையின் பாசத்தையும் தாயின் அன்பையும் கண்டிராதவளுக்கு சக்தியின் இந்த சிறு செய்கை காண கிடைக்காத அமிர்தமாய் தித்திக்கவும் அவன் மடியில் அமர்ந்திருந்தவள் மேலும் அவனுள் புகுவதைப் போல நெருக்கி அமர்ந்து அவன் கழுத்து வளைவில் தலை சாய்க்கவும் அவளை கண்டதிலிருந்து முதல் முறையாக தடுமாறி போனான் சக்தி. சிறு பெண் தன் இளைய தங்கையை விட வயதில் குறைந்தவளை தன் சரிபாதியாக பார்க்க விரும்பாமல் முதிர்ச்சியில்லாத கண்ணியாக பார்க்க தொடங்கியவனின் எண்ணத்தை தவிடு பொடியாக்குவதைப் போல இருந்தது சிவாவின் செயல். தாறுமாறாக ஓடத் தொடங்கிய எண்ணத்தை கஷ்டப்பட்டு ஒதுக்கி தள்ளியவன் அவளை தன்னிடமிருந்து பிரித்து, ரூம்க்கு வரும்போது அம்மா ஏதாவது சொன்னாங்களா என்றவனுக்கு இல்லை என்று தலையாட்டியவளை கண்டு, ஓ இப்ப எதுக்கு இந்த ரூம்க்கு வந்திருக்கன்னு தெரியுமா என்று அழுத்தமாய் கேட்டவனைக் கண்டு எச்சில் முழுங்கியவள் சட்டென்று தலையை குனிந்து கொள்ளவும் பதில் கூறாமல் தலை குனிந்தவளின் நாடியை பிடித்து நிமிர்த்தியவன், சொல்லு தெரியுமா என்று மீண்டும் அழுத்தமாய் கேட்க, தெரியும் என்று தலையாட்டியபடி நிமிர்ந்து பார்த்தவளின் பார்வை ஜாலத்தில் மீண்டும் விழுந்து போனான் சக்தி. அம்மாடி கண்ணா, இது ஆள வசீகரிச்சு உள்ள இழுத்துக்கும் புதைக்குழி என்று மனதில் நினைத்தவன் மீண்டும் தறிக்கெட்டு ஓடத் தொடங்கிய மனதை அடக்கி, நல்லது, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, நீயும் ராதிகா போல குழந்தையாத்தான் எனக்கு தெரியற, போய் படுத்துக்கோ என்று தன் மடியில் இருந்து கீழே இறக்கிவிட முயன்றவனை கண்கள் விரிய அதிசயமாய் பார்த்து கொண்டிருந்தாள் சிவா. என் கண்களுக்கு நீயும் ஒரு குழந்தை போலத்தான் தெரியிற என்றதில் மொத்தமாய் அவன் காலடியில் விழுந்து விட்டாள் சிவா. இதுவரை பாட்டியை தவிர மற்றவர் யாரும் தனக்காக சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத நிலையில் தனக்காகவே பேசியவனை அந்த கணமே பிடித்து விட்டது சிவாவிற்கு. மேலும் பாட்டி கூறிய சில அறிவுரைகள் ஞாபகத்தில் உலா வரவும் தன் எதிர்காலத்தை நினைத்து பயம் கொண்டவள் அவனை விட்டு விலக மனமில்லாதவளாக மேலும் அவனுடன் ஒன்ற திணைத்து போய் பார்த்திருந்தவனை பயம் பாதி ஏக்கம் மீதி என்று விழிகளில் தேக்கி பார்த்தவளின் விழிவீச்சை தாங்கும் சக்தியற்று அவள் முகம் நோக்கி குனிந்தான் சக்தி. சிறு பெண்ணாக காட்சி அளித்தாலும் பெண்மைக்கே உரிய நளினத்துடன் காலையில் தான் கட்டிய தாலி கோர்த்த மஞ்சள் கயிறு கழுத்தில் சரசமாட இவள் என்னவள் என்ற உரிமை உணர்வு தலை தூக்க தன்னை ஏக்கத்துடன் பார்த்த விழிகளில் தன் முதல் அச்சாரத்தை பதிக்க சிலிர்த்து போனாள் பெண்ணவள். 27 வயதுடைய ஆண் மகனுக்கு தன் கண்முன்னே முழு உரிமை உள்ளவள் போதையாய் மயக்க அதில் சற்று நிலை தடுமாறியவனின் புத்தி 3 தங்கைகளுடன் பிறந்த பொறுப்பான அண்ணனாய் விழித்து கொள்ள ஒரு மாதிரி சுதாரித்து கொண்டவன், வேணாண்டா இது தப்பு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்றவன் பின் மெல்ல, ஆமா நீ படிச்சிட்டு இருக்கியா என்று அடுத்த குண்டை தூக்கி அவள் தலையில் போட சிறிது அதிர்ந்தவள் அவசரமாக இல்லை என்று தலையை ஆட்டியபடி அவனை இறுக்கி அணைத்துக் கொள்ளவும் முழுவதும் தன் நிலை இழந்த சக்தி தனக்கே கேட்காத குரலில், வேண்டா சிவா என்றவனை அவள் தலையில் சூடியிருந்த மல்லிகைப்பூ வாசம் தாக்க அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவள் இதழ்களை ஆவேசமாக தன் முரட்டு இதழ்களால் சிறைப்பிடித்திருந்தான். இருவருக்கும் இந்த முதல் தீண்டல் உடலில் ஒருவித சிலிர்ப்பை உண்டாக்கவும் ஒருவரை விட்டு ஒருவர் விலகும் எண்ணம் இல்லாதவர்களாக அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முட்டாய் இருந்தவளை சீண்டி பதமாய் தீண்டி மலர செய்தான் சக்தி. அவன் அணைப்பில் உறங்கிக் கொண்டிருந்த சிவாவிற்கு எங்கோ கதவை தட்டும் சப்தம் கேட்க மெல்ல அசைந்தவளை இறுக்கி அணைத்து கொண்ட சக்தியின் காதிலும் அந்த சத்தம் கேட்கவும் புருவம் சுருக்கி நேரத்தை பார்த்தவனுக்கு மணி அதிகாலை 4 என்று தெரிய, இந்நேரத்துல யாரு என்று யோசித்தவனின் பிடியிலிருந்து நழுவிய சிவா கலைந்திருந்த புடவையை சரி செய்ய தொடங்கினாள். பலமுறை தட்டியும் கதவு திறக்காமல் போகவும் பொறுமை இழந்த லக்ஷ்மி, சக்தி என்று அழைத்தபடி சற்று வேகமாக கதவை தட்ட
துள்ளி எழுந்த சக்தி கையில் கிடைத்த சட்டையை போட்டபடி கதவை திறந்தவனை ஆராய்ச்சியாய் பார்த்தாள் லக்ஷ்மி. தலைமுடி களைந்து அதில் அங்கங்கே ஒட்டி கொண்டிருந்த மல்லிகை பூவையும் பார்த்தவருக்கு சொல்லாமலே சொல்லியது நேற்றிரவு என்ன நடந்திருக்கும் என்று. பார்வையை அவனை தாண்டி உள்ளே உலாவ விட்டவாறே, சிவரஞ்சினி எங்கப்பா என்று கேள்வியாய் கேட்க உள்ளே திரும்பி பார்த்தவன் இன்னும் அவள் புடவையை சரி செய்வதைக் கண்டு, வருவாமா, என்ன இந்த நேரத்துல என்று இழுத்தவனை சங்கடமாக பார்த்தவர் பின் அது என்று அம்மா தயங்க உள்ளே இருந்து முகத்தில் வெட்கம் படர வந்த சிவாவை பார்த்தபடி, சிவரஞ்சினியோட பாட்டி தவறிட்டாங்களாம், இப்பதான் போன் வந்துச்சு என்று முடிப்பதற்குள் ஆயா சத்தம் போட்டவாறே மயங்கி விழுந்தாள் சிவா. அருகில் நின்றிருந்த சக்தி கீழே விழ போனவளை தாங்கி பிடித்து மீண்டும் அவளை படுக்கையில் கிடத்தி முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிய வைத்தான். மயக்கம் தெளிந்த பின் மீண்டும் அழத் தொடங்கியவளை கண்டு சக்தியை வெளியே அனுப்பிய லட்சுமி சிவாவை அதட்டி மிரட்டி அந்த நேரத்திலும் இருவரையும் தலை குளிக்க வைத்த பின்தான் சிவாவின் வீட்டிற்கு கிளம்பினார்கள். அத்தை வீட்டில் உயிரற்ற உடலாய் கிடந்த பாட்டியை கட்டி கொண்டு கதறிவிட்டாள் சிவா. ஐயோ ஆயா, நான் சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டேன்னு நிம்மதியா போயிட்டியா என்று உள்ளுக்குள் புலம்பியவளை அணைத்து ஆறுதல் சொல்ல அருகில் யாரும் வரவில்லை. அதன் பின் வேலைகள் மளமளவென்று நடக்க பாட்டியின் உடலை அடக்கம் செய்த பின் சிவாவை அழைத்து கொண்டு லக்ஷ்மி கிளம்ப தயாராக, 2 நாள் இங்கே இருக்கட்டும்மா, 3வது நாள் பால் தெளியல் முடிஞ்ச பிறகு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று சிவரஞ்சினியின் மாமா கூறவும் மறுக்க முடியாமல் திணறியவர் தன் மகனை பார்க்க சிறு யோசனைக்கு பிறகு சம்மதம் சொன்ன சக்தி தன் அன்னையை அழைத்து கொண்டு கிளம்பினான். 3ஆம் நாள் பால் தெளியல் முடிந்த பின் லக்ஷ்மி சிவாவை அழைக்க, அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வராதுமா, நீங்க கிளம்பலாம் என்று அதிகாரமாய் கூறியபடி உள்ளே நுழைந்தார் அத்தையின் கணவர். அவர் கூறியதை கேட்டு திகைத்து போய் நின்றிருந்த சிவாவையும் அவள் அத்தையையும் ஒரு பார்வை பார்த்த லக்ஷ்மி முன்னால் வந்தாள். எங்க வீட்டு பொண்ணை அழைச்சிக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு என்று அழுத்தமாய் கேள்வி கேட்டவரை நக்கலாக பார்த்த சிவாவின் மாமா துரை, தாராளமா அழைச்சிக்கிட்டு போங்க, பின்னாடியே நீங்களும் உங்க மகனும் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் என்று நக்கல் அடித்தவரை யோசனையுடன் பார்த்தபடி உள்ளே நுழைந்த சக்தி, எதுக்கு என்றவனுக்கு எதுவோ புரிவது போல இருக்க திரும்பி சிவாவை அழுத்தமாக பார்த்தான். அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் நடுங்கி போனவளின் முகத்தில் பயத்தில் வேர்வை அரும்புகள் பூக்க, பரவாயில்லையே மாப்பிளைக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு போல என்று சிரித்தவர் பின், அதேதான் தம்பி, மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ணா போலீஸ் சும்மா இருக்குமா, ஒரு புகார் கொடுத்த வச்சுக்கோங்க, போலீஸ் கொத்தா அள்ளிட்டு போயிடும், சொல்லுங்க மாப்பிள, புகார் கொடுக்கவா என்று திமிராய் பேசியவரை கண்டு லட்சுமி திகைத்து போய் நின்றிருக்க வந்த கோபத்தை கஷ்டப்பட்டு அடக்கிய சக்தி சிவரஞ்சினியின் அருகில் சென்று, ஏமாத்திட்டல, எத்தனை தடவை கேட்டிருப்பேன், அழுத்தமா பொய்ய சொல்லிட்டு இப்ப எல்லார் முன்னாடியே என்ன தலகுனிய வச்சுட்ட, சே, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இனி என் முகத்துல முழிக்காத என்று கோபம் கொப்பளிக்க பேசியவன் அதே கோபத்துடன் தன் அன்னையின் அருகில் சென்று, வாமா போகலாம், அவங்க வீட்டு பொண்ணை அவங்களே வச்சுக்கட்டும், நமக்கு இனி அவங்க பொண்ணு வேணாம் என்றவனின் வார்த்தையில் துடிதுடித்து போனாள் சிவா. எதையும் வெளிப்படுத்த முடியாத சூழல், இனி காலமெல்லாம் அவன்தான் என்று நினைத்திருந்தவளுக்கு என் மூஞ்சில முழிக்காத என்ற வார்த்தை புதிதாக மனதில் பூத்த நம்பிக்கையை அடியோடு அழிக்க ஊமையாய் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். நானும் அதான் சொல்றேன் மாப்பிள, எங்க வீட்டு பொண்ணு எங்க கூடவே இருக்கட்டும், அப்படியே உங்க கல்யாணத்துக்கு வாங்கின 3 லட்சம் பணத்தையும் கொடுத்துட்டு போங்க என்ற துரையை வெறுமையாக பார்த்தவன் பின் திரும்பி தன் அன்னையை அடிப்பட்ட பார்வை பார்த்த சக்தி, ஏமா இப்படி பண்ண, 3 லட்சம் பணத்துக்காகவா என்ன இந்த பிராடு கும்பல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்த என்று குற்றம் சாட்டியவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தார் லக்ஷ்மி. அதற்குள் சிவாவின் அத்தை துரையை நோக்கி ஆவேசமாக வந்தவர், அட கொல்லில போற மனுஷா, அநியாயமா ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே, நீ நல்லா இருப்பியா, உனக்கு எல்லாம் நல்ல சாவே வராது என்றவரின் காதிலிருந்து கொய் என்ற சத்தம் கேட்டது துரை அறைந்ததாள். என்னடி சத்தம் ஜாஸ்தியா இருக்கு, திருட்டு நாயே, என்ன தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம நீயும் ஆத்தாலும் சேர்ந்து உன் ஆத்தா பேர்ல இருந்த பணத்தை இந்த அம்மா கையில தூக்கி கொடுத்திருப்பீங்க என்று சீரிய துரையின் முகத்தில் தூ என்று துப்பிய சிவாவின் அத்தை, என்ன நீ கைய அறுத்துக்கிட்டு கொடுத்த பணமா, எங்க அம்மா பணண்டாது, அதை கேட்க உனக்கு வெக்கமா இல்ல, கையால் ஆகாதவனே, உனக்கு கொடுத்து கொடுத்து தானே அவங்க அழிஞ்சு போனாங்க என்று ஆங்காரமாய் கத்தியவரை நோக்கி அடிக்க பாய்ந்த துரையை பிடித்த சக்தி, லேடிஸ் மேல கைய நீட்டாதீங்க,
உங்களுக்கு பணம் தானே வேணும், கொஞ்சம் டைம் தாங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் என்றவன் சிவாவை திரும்பியும் பார்க்காமல் தன் தாயை அழைத்து கொண்டு வெளியேறினான். கடைசி நிமிடம் வரை அவன் தன்னையும் அழைத்து செல்வான் என்று ஒரு நட்பாசையில் இருந்தவளுக்கு பெருத்த அடியாய் விழுந்தது சக்தியின் நிராகரிப்பு. தன் அம்மாவை அழைத்து செல்பவனை கண்ணீர் மறைக்கும் வரை பார்த்தவளுக்கு துக்கம் தொண்டையை அடைக்க அங்கிருக்க பிடிக்காமல் சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள். வெளியே வந்த சக்தியின் மனமோ கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தது. எல்லாம் பொய், எவ்வளவு தடவை கேட்டிருப்பேன், உண்மையை சொல்லாம மழுப்பியதோடு இல்லாம என்ன மயக்க வேற செஞ்சிருக்கா, நீ எனக்கு வேணாண்டி பொய்க்காரி, இன்னும் என்னென்ன மறைச்சிருக்காளோ, இது சரிப்பட்டு வராது, அப்படியே போய் தொலையட்டும் என்று மனதில் நினைத்தவன் பேருந்துக்காக காத்திருக்க அப்பொழுதுதான் விஷயத்தை கேள்விப்பட்ட பாக்கியம் அறக்க பறக்க ஓடி வந்தார். லட்சுமி, இப்பதான் கேள்விப்பட்டேன், மனசு கடந்துகிட்டு துடிக்குது, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு மிரட்டினானாம்ல, நீ வா, இன்னைக்கு நான் பேசுற பேச்சுல தூக்கு மாட்டிக்கிட்டு அவன் தொங்கணும் என்றவர் லட்சுமியின் கையை பற்றி இழுக்க, பெரியம்மா விடுங்க, இனி அந்த ஆள் கிட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு என்று உறுதியாய் மறுத்த சக்தியை ஆராய்ச்சியாய் பார்த்த பாக்கியம், லட்சுமி, அந்த குட்டி நம்ம கிட்ட உண்மையை மறைச்சிடுச்சு பாத்தியா, அன்னைக்கு நீ கேட்டதுக்கு கிழவியும் பேத்தியும் 18 வயசு ஆயிடுச்சுன்னு வாய்க்கூசாம பொய் சொல்லி இருக்குதுங்க, இன்னும் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. லட்சுமி, எனக்கு என்னமோ அந்த குட்டி சரியானவளா இருக்க மாட்டான்னு தான் தோணுது, இந்த வயசுலயே எவ்வளவு பொய், அப்பா அவன் நடத்தியும் தப்பா தான் இருக்கும் என்று அடித்து பேசியவரின் பேச்சு சக்திக்கு இனிக்கவில்லை. மாறாக ஒருவித வழியை மனதில் உண்டாக்க, பெரியம்மா முதல்ல அவளை தப்பா பேசுறத நிறுத்துங்க, அவளும் அவ அத்தையும் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது என்றவன் அங்கே நிற்க பிடிக்காமல் விலகி சென்று சற்று தள்ளி நின்று கொண்டான். பாக்கியத்திற்கு சக்தியின் மனநிலை புரிய தனக்குள் சிரித்து கொண்டவரின் காதில், நீ சொன்னதுதான் சரி பாக்கியம், அந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணுதான், இல்லனா ஒரே நைட்ல என் பையனை மயக்கி வச்சிருப்பாளா என்று லட்சுமியின் குரல் நாராசமாய் ஒலிக்க அதிர்ந்து போன பாக்கியம், ஏ நீ ஒருத்தி, நான் சும்மா சக்தியோட மனசை தெரிஞ்சுக்கத்தான் அந்த பொண்ணை தப்பா பேசினேன், உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, வேணா லக்ஷ்மி, தேவையில்லாம மனசுல வஞ்ச வளர்த்துக்காத என்று லக்ஷ்மியை அறிந்தவராய் பாக்கியம் பேச, நீ எதுக்கு பேசுனேன்னு எனக்கு தெரியும், அவ வேணா அவளை மன்னிச்சு பொண்டாட்டியா ஏத்துக்கலாம், ஆனா என்னால அது முடியாது, அன்னைக்கு நான் கேட்டப்ப கொஞ்சம் கூட மனசு கூசாம பொய் சொல்லி இருக்காளே, அப்படிப்பட்டவ வேற ஒரு காரணத்துக்காகவும் பொய் சொல்ல தயங்க மாட்டா என்று ஆத்திரத்துடன் கூறியவர் அவர் செல்ல வேண்டிய பேருந்து வரவும் பாக்கியத்திடம் சொல்லிக் கொள்ளாமலே அதில் ஏறிக்கொண்டார். அன்றிரவு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தான் சக்தி. முதல் நாள் இரவு சிவாவை தீண்டி பெண்மையின் சுவை கண்டவனுக்கு தினமும் அந்த சுவை வேண்டும் என்று சண்டித்தனம் பண்ணிய மனதையும் உடலையும் அடக்க தெரியாமல் தவித்தவனுக்கு உண்மையை மறைத்து தன்னுடன் ஒன்றியவளை நினைத்து ஆத்திரமே அதிகம் வந்தது. ஒருவேளை யாராவது மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தா என்னவாயிருக்கும்? குடும்பமானோ டிவிலையும் செய்தித்தாள்லையும் போட்டு நார் அடிச்சிருப்பானுங்க. 3 தங்கச்சிகளின் நிலை நினைக்க நினைக்க சிவாவின் மேல் வெறுப்பு அதிகமாக அவளுடன் கூடி கழித்த அறையில் மூச்சடைப்பதை போல உணர்ந்தவன் அழுத்தம் தாங்காமல் வயலுக்கு கிளம்பி சென்று விட்டான். அங்கே சிவரஞ்சனியோ தன் நிலையை நினைத்து மானசீகமாக தன் பாட்டியிடம் புலம்பியவாறே கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு கையில் கிடைத்த சொர்க்கத்தை நழுவ விட்ட நிலை. அதை நினைத்து நினைத்து அழுதவளை சமாதானப்படுத்தவோ ஆறுதல் சொல்லவோ ஒருவரும் இல்லாமல் போக அதை நினைத்தும் ஒரு மூச்சு அழுதவள் பின் ஒரு முடிவு எடுத்தவளாக கையில் கிடைத்த புடவையை மின்விசிறியில் மாட்டி சுருக்கிட்டு தன் தலையை அதில் கொண்டு செல்லும் வேளையில் சக்தியின் முகம் மனக்கண்ணில் தோன்றியது. தான் தற்கொலை செய்து கொண்டால் அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் தான் கேடு என்று நினைத்தவள் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை கைவிட்டாள். இவ்வாறு ஒரு வாரம் கடந்த நிலையில் வயலில் நெல்லிற்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்த சக்தியின் போன் அலறவும் அதை எடுக்கும் எண்ணம் இல்லாதவனாக வேலையில் மூழ்கி இருந்தான். விடாமல் மீண்டும் மீண்டும் அடித்த போனை கண்டு எரிச்சலுற்றவன் அந்த அழைப்பை ஏற்று ஹலோ என்று சற்று அதட்டலுடன் அழைக்க, நான் சிவா பேசுறேன் என்று நடுங்கிய குரலில் பதில் வரவும் வேலைப்பளுவில் யோசிக்காமல் சிவாவா, எந்த சிவ் என்று ஆரம்பித்தவனுக்கு சட்டென்று யார் என்று புலப்பட, எங்கிருந்து பேசுற, இது யார் போன் என்று கேள்விகள் கேட்கவும் அவனின் எந்த சிவா என்றதிலேயே அடிபட்டு போனவளுக்கு வார்த்தை வராமல் போக மெல்ல தொண்டையை செருமி, பக்கத்து வீட்டு அத்தை போன் என்றவள் சிறு தயக்கத்திற்கு பின்பு, எப்போ மாமா என்ன கூட்டிட்டு போவீங்க
என்று கேட்டாள். சிறிது நேரம் பதில் கூறாமல் அமைதி காத்தவன் வர்றேன் என்று உறுதியில்லாத பதிலை கூறி போனை வைத்திருந்தான். அதன் பின் சக்திக்கு வேலையில் மனம் லயக்காமல் போக என்ன செய்வது என்று பெருத்த யோசனையில் ஆழ்ந்தான். நேராக தன் அம்மாவிடம் சென்ற சக்தி, மா, சிவா மாமாக்கு பணம் கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்கேன். இன்னும் அறுவடைக்கு 4 மாசம் இருக்கு. அதுக்கு நடுவுல பணம் புரட்ட முடியாது. பேசாம நம்ம புதுக்குள்ள தோப்ப வச்சு பணம் பரட்டலாமா? அறுவடை வந்த பிறகு அதை திருப்பிக்கலாம் என்ற மகனை வியந்து பார்த்தார் லக்ஷ்மி. இரண்டாவது தங்கை வெண்ணிலாவின் கல்யாணத்தின் போது பணம் பற்றாக்குறை ஏற்பட்ட போது லக்ஷ்மியின் இந்த யோசனையை மறுத்தவன் இன்று இப்படி பேசவும் மனப்பொறுக்காமல், என்னப்பா திடீர்னு நம்ம துறைக்கிட்ட இந்த தேதியில கொடுப்போம்னு வாக்கு கொடுக்கல தானே, அப்புறம் எதுக்குப்பா இந்த அவசரம் என்றவருக்கு பதில் கூறாமல் தலை கவிழ்ந்தவன், அது காலையில சிவா போன் பண்ணுச்சுமா, எப்போ வீட்டுக்கு கூப்பிட்டுப்பீங்கன்னு கேட்டுச்சுமா என்று சற்று தயங்கி கூறியவனை கண்டு ஆத்திரம் தலைக்கு ஏற, ஓ அந்த அளவுக்கு அவகிட்ட மயங்கி கிடக்குறியா என்று மனதில் நினைத்தவர் பெருமூச்சை இழுத்துவிட்டு, முடியாது தம்பி, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு. இப்பவே பொண்டாட்டி பெருசுன்னு நினைச்சு பரம்பரை நிலத்தை அடகு வைக்க துணிஞ்சிட்ட. நாளை மறுநாள் அவ கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்ச பிறகு எங்களை சுத்தமா மறந்துடுவ என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கோபமாக எழுந்தவன் எதுவும் சொல்லாமல் வெளியேறிவிட்டான். கோபமாக செல்லும் தன் அண்ணனை கண்ட ராதிகா, மா, உனக்கு அண்ணனை பத்தி தெரியாதா? ஏன் இப்படி பேசுன? பாரு கோபமா போகுது, போய் கூப்பிடுமா என்ற மகளை உரைத்த லக்ஷ்மி, எல்லாம் எனக்கு தெரியும், வாயை மூடிட்டுரு என்று எரிந்து விழுந்தவளுக்கு சிவரஞ்சினியின் மேல் எல்லையில்லா கோபம் உண்டானது. அதன் பின் இரவு பகலாக பணத்திற்காக அலைந்த சக்தி ஒருவாறு பணத்தை பிரட்டிய பின் அம்மாவை சிவரஞ்சனியின் அத்தை வீட்டிற்கு அழைக்க அவர் வர மறுக்கவும் ஊர் பெரியவர்கள் சிலரை அழைத்து கொண்டு அங்கே சென்றான். துரையிடம் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் பணத்தை கொடுத்து இனி தான் எந்தவித பிரச்சனையும் பண்ண மாட்டேன் என்று துரையிடம் எழுதி வாங்கி கொண்டவன் சிவாவை அழைத்து கொண்டு கிளம்பினான். சிவாவின் மாமாவிற்கு பணம் தான் பெரிது. அவருக்கு சிவரஞ்சனியை வீட்டில் வைத்துக் கொண்டு செலவு செய்ய விருப்பம் இல்லாததால் பிரச்சனை எதுவும் செய்யாமல் சக்தியுடன் சந்தோஷமாக அனுப்பி வைத்தார். வீட்டின் முன் கார் வந்து நிற்கவும் யாராக இருக்கும் என்று பார்க்க வந்த லக்ஷ்மிக்கு அங்கே நின்றிருந்த சிவாவை கண்டதும் பத்தி கொண்டு வர முகத்தை திருப்பிக் கொண்டவர் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்து கொண்டார். அவரின் இந்த வெறுப்பை எதிர்பார்க்காதவள் விக்கித்து போய் நிற்க தன் அன்னையின் நடவடிக்கையை பார்த்து கொண்டிருந்த சக்திக்கு மனம் வலித்தாலும் வெளியே காட்டிக் கொள்ளாதவன் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்த சிவாவின் கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றான். இந்த காட்சியை கண்ட லக்ஷ்மிக்கு இன்னும் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல ஆக, அம்மா தங்கச்சின்னு பாசமா இருந்த புள்ளைய ஒரே நைட்ல கவுத்துட்டாளே என்று மேலும் சிவாவின் மேல் வெறுப்பு வளர்த்து கொண்டார். உள்ளே வந்த சக்தி அவசரமாக தன் அறைக்குள் நுழைந்தவன் சிறு பையில் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து வைத்துக் கொண்டவன் பின் லட்சுமியிடம் சென்று, மா கிளம்புறம்மா, இன்னும் 2 நாள்ல வந்துடுவேன், பத்திரமா இருந்துக்கோங்க என்றவனை வாடி போன முகத்துடன் பார்த்த லட்சுமி, சாப்பிட்டு கிளம்புப்பா என்று வாஞ்சையுடன் கூற மென்னகை புரிந்த சக்தி, இல்லம்மா ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு, ரயில்வே ஸ்டேஷன்ல சாப்பிட்டுக்கிறேன் என்றவன் பையை எடுத்துக்கொண்டு தன் அன்னையிடம் விடை பெற்று கொண்டவன் பின் ராதிகாவிடம் சென்று, ராது, அண்ணன் 2 நாள் வேலை விஷயமா திருச்சி வர போறேன், பார்த்து இருந்துக்கோ. அம்மாக்கு அண்ணிய பிடிக்கல, நீயும் முகம் திருப்பாம அவகிட்ட பேசணும் என்று அன்பு கட்டளையிட்டவன் சிவாவிடம் சொல்லிக் கொள்ளாமலே கிளம்பி சென்றான். சிவரஞ்சனிக்கு சக்தி எங்கேயோ கிளம்புகிறான் என்று தெரிந்தது. அவனிடம் சென்று பேச பயம் தடுக்க கூடத்தில் ஒரு மூலையில் நின்று நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். தன் அன்னையிடமும் தங்கையிடமும் சொல்லிக் கொண்டவன் கடைசியில் தன்னிடமும் சொல்லிக் கொள்வான் என்ற எதிர்பார்ப்பில் நின்றிருக்க தன்னை திரும்பியும் பார்க்காமல் சென்றவனை கண்டு நெஞ்சை அடைக்க பீரிட்டு வந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் தோட்டத்திற்கு ஓடி சென்றாள். இன்னும் 18 வயது நிரம்பாத சிறு மொட்டு மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த பாட்டியின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் பொருட்டே அன்று லட்சுமியிடம் தன் வயதை பற்றி பொய்யுரைத்தாள். சிவாவின் பாட்டிக்கு தன் மகள் கணவனான துரையின் மேல் நல்ல அபிப்பிராயம் இல்லாததால் தான் கண்மூடுவதற்குள் தன் அன்பு பேத்தியை நல்ல குடும்பத்தில் கரை சேர்க்க விரும்பினார். ஒரு நாள் பாக்கியத்திடம் பேசிக் கொண்டிருக்கும் போது தன் ஆசையை குறிப்பிட சிவாவின் நல்ல குணத்தால் கவரப்பட்ட பாக்கியம் லட்சுமியை பற்றியும் சக்தியை பற்றியும் கூற,
எப்படியாவது அந்த குடும்பத்தில் தன் பேத்தியை சேர்த்து விட வேண்டும் என்று எண்ணியவரின் தொடர் நச்சரிப்பால் தான் பாக்கியம் லக்ஷ்மியிடம் சிவாவை பற்றி பேசியது. பொய்யுரைத்து கல்யாணம் பண்ணுவது நெருடலாக இருக்க பாக்கியத்தின் மூலம் சக்தியின் நல்ல குணத்தை அறிந்து கொண்ட சிவா முதலிரவில் எப்படியும் அவனிடம் உண்மையுரைக்க வேண்டும் என்று எண்ணினாள். ஆனால் அவனின் அன்பான பேச்சால் கவரப்பட்டவள் உணர்ச்சி வேகத்தில் தன்னை அவனிடம் கொடுத்திருந்தாள். உண்மை தெரிந்த பிறகு எதற்காக இப்படி செய்தாய் என்று தன்னிடம் கேட்காமல் தன்னை உதாசீனப்படுத்திய தாய் மகனை நினைத்து சத்தம் வராமல் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் சிவா. சிவா அழுது கொண்டே தோட்டத்திற்கு சென்றதை பார்த்த ராதிகா சிறிது நேரம் கழித்து மனம் பொறுக்காமல் அவளை தேடி செல்ல அங்கே குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தவளை பார்த்து வருந்தியவள் அவள் தோள் மீது கை வைக்கவும் ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவள் ராதியின் இடுப்பை கட்டிக்கொண்டு தன் மனதில் உள்ளதை சொல்லியபடி கதறிவிட்டாள். ராதிகாவிற்கு அன்று நடந்த பிரச்சனை எதுவும் தெரியாததால் சிவா விஷயமாகத்தான் பணத்திற்காக அண்ணன் அலைந்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்தவளுக்கு சிவா தன்னை விட சிறிய பெண் என்ற விஷயம் அதிர்ச்சியை கொடுத்தாலும் அவள் நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது சிவாவின் மேல் இரக்கம் பிறக்கவும் மெல்ல அவளை அணைத்து விடுவித்தாள். இங்க பாரு சிவா, அண்ணனும் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. நீ பொய் சொன்னதால கொஞ்சம் கோபத்துல இருக்காங்க. போக போக சரியாயிடுவாங்க. வா, இப்ப போய் அம்மா கிட்ட நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேளு என்று பொறுப்பாய் அறிவுரை கூறவும் தலையாட்டி கொண்டவளுக்கு ராதிகாவை ரொம்ப பிடித்து விட்டது. நேராக லக்ஷ்மியிடம் சென்ற சிவா, அத்தை என்று அழைக்க கையில் இருந்த பாத்திரத்தை தூக்கி கீழே போட்ட லக்ஷ்மி, கண்டவங்க என்ன அத்தனை கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. மாமியா மருமக உறவு கொண்டாடிட்டு யாரும் இங்க வர வேண்டாம். என் மகனோட பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புற அதிகாரம் எனக்கு கிடையாது. அதான் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறேன் என்று முகத்தில் அடித்ததை போல பேசியவர் அங்கிருந்து வெளியேற திகைத்து போய் நின்றிருந்த சிவாவின் அருகில் வந்த ராதிகா, விடு விடு, இதெல்லாம் இந்த வீட்டுல சகஜம். அம்மாவுக்கு கோபம் வந்தா இப்படித்தான் முகத்துல அடிச்சது போல பேசும். நீ எதையும் மனசுல வச்சுக்காத என்றவள் அதற்கு பின் சிவாவை விட்டு ஒரு நொடி கூட விலகவில்லை. இருவருக்கும் 2 வயது வித்தியாசம் இருந்தாலும் நெருங்கிய தோழி போல பழக தொடங்கினார்கள். சொன்னதை போலவே 2 நாட்கள் கழித்து சோர்வுடன் வந்து சேர்ந்த சக்தி அடுத்த 2 நாட்களில் விமானத்தில் துபாய்க்கு பறந்து கொண்டிருந்தான். ஏற்கனவே வெண்ணிலா கல்யாணத்திற்காக வாங்கிய கடன், அடுத்து சிவாவின் மாமாவிற்கு கொடுப்பதற்காக வாங்கிய பணம் என்று கடன் மட்டுமே 7.5 லட்சத்தில் இருக்க அதை அடைப்பதற்காகவும் மேலும் ராதிகாவின் கல்யாணத்திற்கு சேர்த்து வைக்கவும் வேறு வழி இல்லாததால் தெரிந்தவர் ஒருவர் துபாயில் டிரைவர் வேலை காலியாக இருப்பதாக கூறவும் மறு யோசனையின்றி துபாய்க்கு கிளம்பிவிட்டான். சக்தி துபாய் சென்ற பிறகு மாமியார் லக்ஷ்மி சிவாவை காணும் பொழுதெல்லாம் இவளால் தான் தன் மகன் நாட்டை விட்டு ஓடினான் என்று கரித்து கொட்ட மீண்டும் ஒடுங்கி போனாள் சிவா. மாமியார் லக்ஷ்மி சிவாவை மருமகளாக ஏற்றுக்கொண்டாளா? 3 வருடங்கள் கழித்து சக்தி திரும்ப வரும்போது சிவாவின் எண்ணங்கள் எப்படி மாறும்? இறுதியில் ஒன்று சேர்ந்தார்களா? இந்த கதையின் முடிவை 2ஆம் பாகத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த பாக நோட்டிபிகேஷனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க.